இப்போ நம்ம ஒரு மனிதனுடைய ஒரு நாளுடைய சராசரி சுவாசம் ஓரளவுக்கு நீங்கள் அந்த சக்ராஸ் பற்றி படிச்சிருக்கவங்களுக்கு, இந்த பிராணாயாமம், இந்த மூச்சு பயிற்சி இது சார்ந்த அந்த தேடல் உள்ளவங்களுக்கு நிச்சயமாக ஒரு நாளுடைய மனித சுவாசம் வந்து 21,600 அப்படிங்கிற கணக்கு தெரியும். ஆனால் இது வந்து மனிதனுக்கு உண்டான சுவாசம். இங்கே உடல் மனம் ஆத்மாங்கிறது மூன்றாக இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது நம்ம அதை விளக்கமாக அந்த 30 வகுப்பில் பார்ப்போம். இப்போ என்ன ஒரு சந்தேகம் இருக்கும் அப்படின்னா, மனிதன் தான் சுவாசிக்கிறான் அப்படின்னா, அப்போது சந்திரன் சுவாசிக்குதா அப்படின்னா அதுவும் சுவாசிக்குது. சூரியன் சுவாசிக்குதா அப்படின்னா அதுவும் சுவாசிக்குது. இங்கே சுவாசிக்குது அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, சுவாசம் என்பது இயக்கம். சரிங்களா? அங்கே இயக்கம்ங்கிறது தான் சுவாசம். காற்றினுடைய அந்த இயக்கம்ங்கிறது இல்லைன்னா இங்கே வந்து அது எதுவும் செயல் வந்து இல்லைன்னு அர்த்தம். அப்போ வந்து நம்ம இந்த தன்மை இருக்கா அப்படின்னா, இந்த சுவாசனுடைய மனிதனுடைய சுவாச எண்ணிக்கை மாதிரி சந்திரனுக்கு இருக்கானா இருக்குது, சூரியனுக்கு இருக்கானா இருக்குது. அதில் வந்து ஒரு ரேஷியோ இருக்குது, 3க்கு வந்து ரேஷியோ இருக்குது. கால்குலேஷனாக பண்ணும்போது அது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடும். ஸோ அதை யாரும் அதை எடுத்து ஆய்வு பண்ணி அதை விளக்கக்கூடிய அளவுக்கு பெருசாக நான் பார்த்த வரைக்கும், எனக்கு தெரியாதவங்க கூட இருக்கலாம், பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு என்னுடைய தேடலில் இருந்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஆய்வு பண்ணி கணக்கீடுலாம் இட்டு அது பிரிச்சிருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இல்லை. பட் நாம் வந்து அதை பல நாள் அதை ஆய்வு பண்ணி அந்த கால்குலேஷன் இருக்குது அப்படிங்கிறத நான் எடுத்திருக்கேன். நம்ம எதையுமே ஒரு விஷயத்தை வந்து ஒப்பிட்டு பார்த்து உண்மையாக அது பொய்யா அது பொருந்துதா அப்படிங்கிறதுடைய தேடல் தான். அகமுக பயணத்தை நோக்கி நம்ம பயணிக்கிறோன்னு அர்த்தம். நம்ம மற்ற எல்லா செயல்பாடுகளும் எண்ணங்களும் எல்லாம் வெளியிலே நோக்கி செயல்படுறதுங்கிறது பார்த்திங்கன்னா அது மாயாவை நோக்கி நம்ம எண்ணங்களெல்லாம் போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். வெளிச்சத்தை நோக்கி பார்க்குறதெல்லாம் மாயா. இந்த அக உலகம் நோக்கி இருளை நோக்கி நம்ம அது என்னங்கிறது தேடி போகிறது வந்து தான் அது பியூரிட்டியான வந்து ஒரு ஆத்ம தத்துவம். ஸோ எதையெல்லாம் நம்ம ஆழ்ந்த மனசுக்குள்ளே நம்ம சிந்திக்கிறோமோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாயையிலேருந்து விடுபட்டு நம்ம இந்த பிரபஞ்சத்தை நோக்கி நாங்கள் அந்த சிந்தனையோடு பயணிக்கிறோமோ அது வந்து அந்த ஆத்மா நோக்கி போகும்போது புற உலக கர்மாவுடைய தாக்கம் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம அதை பற்றி கொஞ்சம் சிந்திக்கிறோம் அப்படின்னா அதிகமாக நம்மளை பற்றி இது இந்த தாக்கம் என்ன அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அகத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்க. ஸோ உங்கள் எண்ணம் சுபாவம் செயல்கள் எல்லாமே புற உலகத்தில் வந்து குறைக்கப்படுது. அப்போ இந்த இயக்கம் வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த இயக்கம் சுவாசங்கிற இயக்கம் வந்து வெளியிலையும் செயல்பட வைக்கும், நம்ம உள்ளாரையும் செயல்பட உணர வைக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு எல்லாம் என்ன அடிப்படை காரணமாக இருக்குன்னா இந்த இயக்கம், இந்த சுவாசம் அப்படிங்கிறது தான். இது சாதாரண கண்ணுக்கு தெரியாது தான். ஒரு யானையும் அந்த சுவாசத்தை தான் எடுத்துக்குது. அவ்வளோ பெரிய உருவத்தை கூட அந்த சுவாசம் இல்லைன்னா அதுவும் சாஞ்சிருது. அந்த மாதிரி தான். ஸோ அந்த அடிப்படையில் இந்த உடல் மன ஆத்மா இந்த 3க்கு உண்டான இந்த கணக்கீடு வந்து எப்படி வேலை செய்யுது, இந்த கணக்கீடுகள் என்ன நான் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உங்களுக்கு அது யாருக்கு அது கிடைக்கணும்னு இருக்கோ, அவங்க படிக்கணும்னு இருக்கோ, அது அவங்க ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடுவாங்க. இந்த சரகளை பற்றி படிக்கணும்னு நினைப்பாங்க, பஞ்சபட்சி சாஸ்திரத்தை பற்றி, ஜோதிடம் இதெல்லாம் வந்து படிக்கணும்னு நினைப்பாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்க எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா அடிப்படையிலேருந்துலாம் ஆரம்பிக்கிறதில்ல. அது வந்து ஒரு நடுவில் இருந்து அதுலேருந்து ஒரு நுனியில் இருந்தோ அதுக்குள்ளே அதாவது ஒரு கதையை படிக்கிறோம் அப்படின்னா அது நடுவில் இருக்கிற பேப்பரில் மட்டும் ஒரு குறிப்பிட்ட பக்கத்தை மட்டும் படிக்கிற கதை தான் இதெல்லாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மலாம் இந்த சில அடிப்படையெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கிற நம்ம அந்த அடிப்படையை வந்து நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அதை நம்ம வகுப்பாக யாரும் இங்கே வந்து முழுமையாக கட்டுறவங்க கிடையாது. கட்டுறதை கையளவு கல்லாதது உலகளவுங்கிற மாதிரி நம்ம கட்டுறதை வந்து உங்களுக்கு இவ்வளோ வரைக்கும் நம்ம கற்றதை உங்கள்கிட்ட சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் அதிலேருந்து நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறது உங்களுடைய மென்டாலிட்டி இன்னும் அதை வச்சு இன்னும் அதிகமாக நான் கோடு போட்டால் நீங்கள் ரோடு போடுற அந்த சூழலை கூட உருவாக்கலாம். ஒரு ஹிண்ட்டு கிடைச்சா நீங்கள் அதை வச்சு அந்த மாதிரிலாம் நிறையா நடக்கும். அதனால்
இப்போ நாம்பலாம் வந்து என்னென்னா சுவாசத்திலே வந்து வளர்பறை என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எங்கேயாவது எந்த நூல்லையாவது யாராவது ஆடியோ போட்டதோ வீடியோ போட்டதோ எந்த நூல்லையோ எங்கேயாவது இருக்கிறத நீ என்கிட்ட அந்த ஒரு பேஜை மட்டும் நீங்கள் எடுத்து என்கிட்ட காமிச்சிருங்க. ஒரு அமாவாசை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, பௌர்ணமினா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு நாள்லாம் வருது, திதிங்கெல்லாம் வருது இல்லைங்களா. ஸோ வளர்பிறை காலம், தேய்பிறை காலம். ஸோ நீங்கள் மூச்சில் வளர்பிறை காலம் எது, தேய்பிறை காலம் அது, இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். கலைங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது சுவாசத்தினுடைய அந்த சுவாசம் தான் கலை. அதெல்லாம் வந்து இந்த அடிப்படையெல்லாம் தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது தான் நாம் இந்த பிறப்பினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இது நம்ம எது இயக்குது, என்ன பண்ணுது, என்ன நடக்குதுங்கிறது ஒரு அடிப்படையாவது நம்ம இந்த ஜென்மத்தில் இந்த அளவுக்காவது இந்த புரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஆத்ம உலகத்தில் வந்து ஆத்ம குடிகொண்ட மனம் குடிகொண்ட இந்த உடலில் இந்த செயல்பாடுகள், பிரபஞ்ச வானியல் செயல்பாடுகள் எல்லாம் இப்படி கதிர்வீச்சலைகளாக எப்படி செயல்படுதுங்கிறத இது இந்த மானுட பிறவியினுடைய வந்ததுக்கான ஒரு நன்றி கடன். என்னதான் சடங்கு சம்பிரதாயம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கொட்டி என்ன பண்ணனாலும் இந்த மனம் மட்டும்தான் உடலையும் ஆத்மாவும் இணைக்கக்கூடிய பாலம். ஸோ அது வந்து அந்த மனம்ங்கிறதுல வந்து அது ஆழமாக ஊடுருவல அப்படின்னா அது வந்து அது வெறுமனே அது ஏட்டு சுரக்காய் மாதிரி தான், அந்த மாதிரி தன்மையில தான் இருக்கும். சுவாசத்தில் இவ்வளோ இதெல்லாம் இருக்குது. இது எங்கேயும் வெளிப்படுத்தாத ஒரு விஷயம். இது ஒன்று நடத்தினாவே போதும். விஷயத்தை வந்து ஓரளவுக்கு இல்லை, ஒரு 50க்கு மேலே வந்து உங்களுக்கு ஒரு இதுதான் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதில் நீ இப்போ வந்து ஒவ்வொருத்தரையும் நீங்கள் எத்தனை பேர் இந்த ஆடியோவை பார்க்குறீங்க அப்படிங்கிறது நம்ம வந்து அந்த குழுவில் வந்து நம்மளால் பார்க்க முடியுதுன்னு வச்சிங்களேன். ஸோ ஒரு 20 பேர் பார்க்குறீங்கன்னா 20 பேரும் பார்த்துட்டீங்க. அந்த 20 பேரும் என்னன்னா தயவுசெய்து ரிப்ளை பண்ணுங்க. 4-5 நாள் வகுமை மட்டும் பார்த்துட்டு மீதி நம்ம வந்து அது நுனிப்புல் மேற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதனால் ஒரு வாரம் அப்படிங்கிறத நீ இந்த இதிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். சேரலைங்கிற கான்ஃபிடென்ட்டை பேஸ் பண்ணி அந்த உங்களுடைய வாக்கு என்னவோ அதை நீங்கள் சொல்லிவிடுங்க. ஏன்னா அதை வச்சு தான் நம்ம அடுத்தது நம்ம எப்படிங்கிறத நம்ம ஒருங்கிணைக்க முடியும், அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் எடுக்க முடியும். அதனால் இன்றைக்கி இந்த ஆடியோவை கேட்டவங்க நிச்சயமாக வந்து ரிப்ளை பண்ணிவிடுங்க. அதில் வந்து உண்மையிலே அது சிலர் வந்து பர்சனலாக ரிப்ளை பண்ணி சில டவுட்டெல்லாம் கேட்டுக்கிறாங்க. குறிப்பிட்ட நபர்களை வந்து அது இங்கே கேட்குறதுக்கு சங்கடப்பட்டுக்கிறாங்க. திரும்ப செப்பரேட்டாக வந்து ப்ரைவேட் மெசேஜாக பண்ணி கேட்குறாங்க, ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறாங்க. ஐயா நான் இந்த வாரத்தில் சேர்ந்துக்கிறேன், இந்த 2-3 நாள் சேர்ந்துட்றேன், இந்த சனிக்கிழமைக்குள்ளே சேர்ந்துட்றேன் அப்படிங்கிறதையும் ரிப்ளை கொடுக்குறாங்க. மற்றவங்க என்னங்கிறத நீங்கள் தெளிவுபட நீங்கள் ரிப்ளை பண்ணுறது தான் நமக்கு நீங்கள் செய்கிற ஒரு உதவியாக இருக்கும். நன்றி அன்பர்களே. மீண்டும் நம்ம நாளை 5ஆம் நாள் அறிமுக வகுப்பில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.